இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரி ஜனனி, என்னால சொல்லாம இருக்க முடியல. அம்பலத்தையா, உங்க மருமக ஜனனி. டாக்டர், யாராவது என் கிட்ட வந்தீங்க, நான் அறுத்துக்குவேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா டாக்டர், நான் இப்பவே என் கழுத்து அறுத்து செத்துருவேன். வேண்டாம், யாரும் என் பக்கத்திலேயே வரக்கூடாது. ஜனனி சொன்னா கேளுமா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். கத்திய கீழே போடு, சிவா கீழே போட சொல்லுடா. ஜனனி, என்னம்மா பண்ற? அப்படி என்ன ரகசியம்? என்னாச்சு இவளுக்கு? ஐயோ, பைத்தியம் மாதிரி பண்ணாதீங்க, முதல்ல கத்தியை எடுங்க. யாராவது கிட்ட வந்தீங்கன்னா நான் கழுத்து அறுத்து செத்துருவேன். ஜனனி சொல்றேன்ல. ஏய் சிவா, என்னடா இது? என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்றா? என்னன்னு பாருடா. ஏய், ரிலாக்ஸ் 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 ப்ளீஸ். டாக்டர், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், நீங்க போயிடுங்க. எங்களுக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், எங்களுக்கு பயமா இருக்கு. நீங்க போங்க. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க. அது வந்து என்னமா யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. ஜனனிக்கு கர்ப்பப்பையே இல்ல. அந்த பொண்ணுக்கு குழந்தை பெத்துக்க வாய்ப்பே இல்ல. ஆமா ஆமா, எனக்கு கர்ப்பப்பை இல்ல. யூட்ரஸை எடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணட்டும்? என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. என்ன கேட்டா எடுத்தாங்க? எனக்கே தெரியாது. சிவா என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. சிவா எனக்கு உயிர். சிவா எனக்கு வேணும். சிவா எனக்கு வேணும். சிவா இல்லாம என்னால வாழ முடியாது. சிவா 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 எங்க? சிவா சிவா, நான் இங்க தான் இருக்கேன். என்ன வெறுக்காத சிவா, ப்ளீஸ் ப்ளீஸ் சிவா, என்ன வெறுக்காத. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சிவா. ப்ளீஸ் சிவா, என்ன வெறுக்காத சிவா. நீ இல்லனா நான் செத்துருவேன் சிவா. நான் செத்துருவேன். சரிமா, ஓகே. சிவா, என்ன வெறுக்காத சிவா. இருமா, நான் சொல்றத கேளு. சிவா, என்னால தாங்கவே முடியாது சிவா. சிவா சிவா, என்ன வெறுக்காத சிவா. என்ன வெறுக்காத சிவா. சிவா, சரி. கனவா? கர்ப்பப்பை இல்லைன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு அந்த துளசிய சிவாவோட சேர்த்து வச்சிருவாங்க. சிவாவுக்கும் துளசிக்கும் தெரியாம சிவாவோட விந்த எடுத்து துளசியோட கருவுல வச்சு துளசிய கர்ப்பமாக்கிடலாம். அப்புறமா அவளுக்கு உண்மையை சொல்லிடலாம். நீ அழுது அவ காலை பிடிச்சி கெஞ்சி கதறி எப்படி அது குழந்தைய பெத்து கொடுன்னு கேளு. துளசி ஒரு இடத்துல எப்படி மனசு மாறிடுவா. ஒரு பொண்ணு தாயாகிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? அந்த பொண்ணோட பர்மிஷன் இல்லாம வேற பண்ண சொல்றீங்க. இதெல்லாம் அசிங்கமா இல்ல? டாக்டர், கொஞ்சம் கோவப்படாம யோசிச்சு பாருங்க. இதுவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை தானே. துளசியும் ஒரு பொண்ணு தானே. இது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியுமா? துளசி கேஸ் போட்டா நாம எல்லாருமே உள்ள போக வேண்டியிருக்கோம். டாக்டர், நீங்க இங்கதான் ஹாஸ்பிட்டல் நடத்தணும். அதனால கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா நல்லா இருக்கும். டாக்டர், உங்க பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் படிக்குது இல்ல? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆமே. ஆமா,
உங்களோட பொண்ணையும் டாக்டருக்கு தான் படிக்க வைக்க போறீங்களா? நீங்க போலீஸுக்கு கால் பண்ணா எங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டு போலாம், அரெஸ்ட் பண்ணி உள்ளேயே வைக்கலாம். ஆனா ஒருபோதும் உங்க பொண்ணுக்கு காவல் போட முடியாதுல்ல? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் மா, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் எந்திரிமா. டாக்டர் என்னக்கா? டாக்டர் ப்ளீஸ் எந்திரிமா. ப்ளீஸ் டாக்டர், எனக்கு யாருமே இல்ல. குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா என்ன அனுப்பிடுவாங்க. துளசியும் சிவாவோட மனைவிதான். இது துளசி முன்னாடி சொன்னா அவ சம்மதிக்க மாட்டா. கர்ப்பமான பிறகு சொன்னா வேற வழியே இல்லல்ல. சிவாவோட குழந்தைய அழிக்க மாட்டா. என்ன வாழ வைங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். என்னம்மா முட்டாள்தனமா இருக்கு? துளசிதான் கர்ப்பமாவா? நீ எப்படி கர்ப்பமா நடிப்ப? மத்தவங்களுக்கு தெரியாம போயிடுமா? இல்ல டாக்டர், அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் ஜனனி சமாளிச்சுப்பா. துளசி நினைச்சா எதையும் சாதிப்பா டாக்டர். ப்ளீஸ் என்ன சிவா கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரிம்மா, முதல்ல நீ எந்திரி, எழுந்திரு. டாக்டர், இந்த விஷயம் சிவாக்கும் தெரியக்கூடாது. டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நானே கூட்டிட்டு வரேன். சரிம்மா, நான் சொன்னது கூட்டிட்டு வாங்க. ம். டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அக்கா, ஜனனிக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா? இதுல நமக்கு என்ன லாபம்? ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்க, ஆனா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு சொல்லுக்கா. தாசு, நம்ம எதிரி துளசி. என்னையும் அந்த அம்பலத்தையும் பிரிச்சவ துளசி. துளசி கர்ப்பப்பையில அந்த சிவாவோட உயிரணுக்களை இல்ல, சேதுவோட உயிரணுக்களை தான் வைக்க போறோம். எப்படிக்கா? டாக்டர் இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? டேய், நம்ம தாண்டா ஒத்துக்க வைக்கணும். இப்ப ஒத்துக்க வச்சோம்ல, அதே மாதிரி இதுக்கும் கண்டிப்பா ஒத்துப்பாங்க. சிவாவோட வாரிசுன்னு நினைச்சு அந்த சேதுவோட வாரிச சுமக்க போறா துளசி. என்னையும் அம்பலத்தையும் பிரிச்சதுக்கு துளசிக்கு இதுதான் தண்டனை. அது மட்டும் இல்ல, என்ன அவமானப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்புனானே அது அம்பலம், அவனுக்கு இதுதான் தண்டனை. சேதுவோட வாரிச தன்னோட குடும்ப வாரிசா நினைச்சு கொஞ்சம் குலாவி சொத்த பூரா எழுதி கொடுக்க போறாரு. என் ஆட்டத்தை இனிமேதான் முழுசா பார்க்க போறாரு அந்த அம்பலம்.